இன்று நாங்கள் நிற்கும் இடம் ஈஸ்டர்ன் பேங்கட் ஹால். படிமுறை தமிழ் சம்பந்தமாக இங்கு ஒரு விழா நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் அதன் முன் வாசலில் இங்கு பாருங்கள், பலவிதமான புத்தகங்கள் அடுக்கியிருக்கிறார்கள். இங்கே பல நங்கைகள் அங்கு உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த புத்தகங்கள் பற்றி விளக்கங்கள் தருவதற்காகவும் நீங்கள் வாங்க விரும்பினால் அந்த நூல்களை வாங்க முடியும். இந்த வகையில் இந்த இன்றைய விழா பற்றி ஒரு நங்கையோடு ஒரு சில உரையாடல் செய்ய இருக்கிறேன். நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன். வணக்கம் சகோதரிகள், எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறீர்கள். எல்லாரும் நல்லா தான் இருக்கிறீர்கள். இன்றைய இந்த விழா பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? யாராவது நீங்களா கதைக்க போகிறீங்க? என்ன சரி, வணக்கம். உங்களை பெரிய ஒரு சிறு அறிமுகம் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். எந்த யூனிவர்சிட்டி? TMU. ஓகே. முந்தி ராயசன் என்று சொல்கிறது. அப்போ இன்னைக்கு தமிழ் டீச்சர்ஸுக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறீங்க. தமிழ் டீச்சர்ஸுக்கு என்ன காரணத்துக்காக தெரியும்? நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது. அவங்கள சப்போர்ட்டுக்கு கைடன்ஸுக்காக நாங்கள் இப்போ அவங்கள அக்னாலேஜ் பண்ணி ஒன்றாக கொண்டு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இன்றைக்கி. அப்படி பல இடங்கள்ல இருந்து இங்கே கனடாவில் உள்ளவர்கள் தான் வருகிறார்களா, இல்லை வேறு இடங்களில் இருந்தும் இங்கே வருகிறார்களா டீச்சர்ஸ்? அப்படியா? அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நாங்கள் இன்றைக்கி எங்களோட தமிழ் எங்களோட கலையில காட்டுறோம். சில பேர் பாட வர்றாங்க, சில பேர் ஆட வர போகிறாங்க. தமிழ் பண்பாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பார்க்க போகிறோம் தான் இன்றைக்கி எல்லோரும். இன்றைக்கு நடக்க நல்லதான தமிழில் சொல்லியிருக்கிறீர்கள், மிக்க நன்றி. அந்த வகையிலும் சில சௌகரியர்கள் இருக்கிறார்கள். வணக்கம் மகளை, எப்படி மகளன் தான் உங்களை சொல்ல முடியும் போது சொல்லுங்கள். உங்களை பற்றி என்ன சொல்ல, உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் சொல்லுங்கள். தமிழ் கதைப்பீங்க தானே? டி ஸ்பீக் தமிழ்? She's shy. Okay, it's okay. Good. You, whatever, you? Speak a little bit loudly. ஸோ இந்த விழாவை பற்றி ஏதாவது சொல்ல முடியும்? தமிழ் கதைப்பீங்க தானே? ஓகே, ஸ்பீக் இன் தமிழ். நீங்கள் சொல்லுங்க தங்கச்சி. வணக்கம், நான் 8வது வகுப்பு படிக்கிறேன். இன்றைக்கு படிமுறை தமிழ் நினைக்கும் போது நன்றி. உங்கள் கதைக்கிறார்கள் எல்லோரும். இந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுடைய தமிழ் மொழியை எவரும் கைவிடவில்லை என்பதை இவர்கள் பேசும் தமிழிலிருந்து சொல்லக்கூடிய இருக்கு. இங்கே ஒரு தங்கச்சி இருக்கிறா. வணக்கம் தங்கச்சி, உங்களோட பேர் என்ன? உங்களை பேர் கொஞ்சம் லயா. நீங்கள் என்ன சரிங்க, எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க? சரி, இந்த விழாவை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? சரி, என்ன இருந்தாலும் அவர்கள் உண்மையில் இப்படிப்பட்ட ஒரு விழாவில் எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் கலந்து சிறப்பிப்பதை பார்க்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பல நூல்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூல்கள் மிகவும் பலவிதமான நூல்கள் இங்கே இருக்கின்றன. அதை வாங்க விரும்புபவர்கள் தயவுசெய்து இவர்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு விரும்பிய நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் விழா தொடங்க இருக்கிறது. மண்டபத்துக்குள் செல்ல இருக்கிறோம். அந்த மண்டபத்துக்குள் என்னென்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு உடனுக்குடன் நேரலையில் காண்பிக்கப்படும். இதுதான் அந்த மண்டபத்தின் அழகை பாருங்கள். வணக்கம் தங்கச்சி, சௌரியமாக எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க. நல்ல விழா நடக்க போகுது. சரி, நன்றி. பெரிய ஒரு மண்டபத்தில் இந்த விழா இப்போது நடைபெறுகிறது. சிறப்பாக இருக்கிறது. இதுதான் அந்த மண்டபம். படிமுறை தமிழ் ஒன்றியம் நடாத்தும் ஒரு விழா ஈஸ்டர்ன் பேங்கட் ஹாலில் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு பாருங்கள், நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். படிமுறை தமிழ் ஒன்றியம் நடாத்தும் ஒரு சிறப்பு விழாவாக இது இன்று நடைபெற. அந்த விழாவுக்குரிய மேடையில் பாருங்கள் என்ன விதமாக எல்லாம் மிகப்பெரிய மண்டபத்தில் நிறைய மக்கள் இப்போது கூடியிருக்கிறார்கள். இன்னும் விழா தொடங்கவில்லை. இந்த விழா தொடங்கும் போது இதை நீங்கள் நேரலையில்
எஸ்டிநாதன் ஃபேஸ்புக் தளத்தில் நேரலையில் நீங்கள் இதை பார்க்க முடியும் என்று உங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன் எஸ்டிநாதன்.